பண்ண முடியாது. அவ்வளோ தரம் தாழ்ந்து போய். அதுக்கு உதாரணம் எடுக்கும்போது பாகிஸ்தான் மாதிரியான நாடுகள். அவங்களாம் இன்னைக்கு வந்து உலகத்தில் ஊழல்ல நம்பர் 1, மோசடியில் நம்பர் 1. என்ன ஒரு ஒப்பந்தம் போட்டு இப்போ இந்தியா ஃபாலோ பண்ணுற அந்த நேர்மை கூட பாகிஸ்தான்கிட்ட கிடையாது. அப்பாவிகளை கொள்றதா இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், எல்லாம் இஸ்லாத்தின் பெயரால் மிகப்பெரிய ஃபசாது பண்ணக்கூடிய காட்சி வந்து நம்ம பார்க்க முடியும். அங்கங்கே ஏகப்பட்ட ஊர்கள் அவங்க வந்து பார்த்தீங்க, அதுதான் எல்லாம் சொல்கிறேன், எங்கள் நெஞ்சங்கள் நாங்கள் இருக செய்து விட்டோம். அதுதான் அதனால் இந்த அருளில் இருந்தும் தூரம் எரிஞ்சதுனால வாக்குறுதி நீங்கள் மீறினீங்க. ஸோ என் வாக்குறுதியும் உங்களுக்கு கிடையாது. என்ன வாக்குறுதியா? 24:55 அல்ல சொல்கிறேன், உங்களில் எவர்கள் ஈமான் கொண்டு நற்செயல்கள் புரிந்தார்களோ அவர்களிடம் அல்லாஹ் வாக்குறுதி அளிக்கிறான். நான் ஒரு இது கொடுக்குறேன், உங்களுக்கு ப்ராமிஸ் கொடுக்குறேன். என்ன ப்ராமிஸு? அவர்களை பூமியில் பிரதிநிதிகளாக ஆக்குவோம். பூமியுடைய நிர்வாகத்தை உங்கள் கையில் நான் கொடுக்குறேன். நான் வாக்குறுதி கொடுக்குறேன். அவர்களுக்கு முன் சென்று போன மக்களை பிரதிநிதி ஆக்குறது போல இதுக்கு முன்னாடி எப்படி அவங்க கையில் நிர்வாகம் இருந்துச்சோ அந்த மாதிரி நிர்வாகம் நான் கொடுப்பேன்.